திருவண்ணாமலையில் 7 பேர் பலி, மலையில் டெல்லி குழு ஆய்வு. திருவண்ணாமலையில் கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த இடத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். வரும் 13ஆம் தேதி கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் 2668 உயர மலையில் மகாதீபம் ஏற்ற வழக்கமாக 2500 பக்தர்களுக்கு அளிக்கப்படும் அனுமதி இன்னும் வழங்கப்படவில்லை. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புவியியல் வல்லுநர்கள் குழு ஆய்வு செய்த நிலையில் இன்று டெல்லியில் இருந்து வந்த குழு ஆய்வு செய்கிறது. நடுவானில் 2 ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து, 5 வீரர்கள் பலி. துருக்கி நாட்டில் நடுவானில் 2 ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 ராணுவ வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இஸ்பாரடா மாகாணத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 2 ராணுவ ஹெலிகாப்டர்கள் திடீரென மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் ஒரு ஹெலிகாப்டர் பத்திரமாக தரையிறங்கிய நிலையில் மற்றொரு ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கியது. விபத்துக்கான காரணம் தெரியாத நிலையில் விசாரணை நடத்தப்படுகிறது. காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவிக்கு கத்திக்குத்து. மன்னார்குடியில் காதலிக்க மறுத்ததாக கூறி கல்லூரி மாணவியை அத்தை மகன் வீடு புகுந்து கத்தியால் குத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. படுகாயமடைந்த மாணவி திருவாரூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட மகாதேவனை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சையில் திருமணத்துக்கு மறுத்ததாக டீச்சர் ரமணி பள்ளி வளாகத்திலேயே கடந்த 20ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எஸ்.எம். கிருஷ்ணா மறைவுக்கு முதல்வர் இரங்கல். கர்நாடக முன்னாள் முதல்வர் எஸ்.எம். கிருஷ்ணாவின் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். 1960 முதல் கருணாநிதியுடன் எஸ்.எம். கிருஷ்ணா நெருக்கமாக இருந்ததாகவும் மாநில நல்லிணக்கத்துக்காக இருவரும் உழைத்ததாகவும் முதல்வர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் சென்றதில் எஸ்.எம். கிருஷ்ணாவின் பங்கு அதிகம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அடம்பிடிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய மேலும் 24 மணி நேரம் ஆகலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது நேற்றே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழகம் நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இடம் மாறாமல் வலுப்பெறாமல் நிற்கிறது. இந்த தாழ்வு பகுதியால் டெல்டா கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது.